அட்டாப்சி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, கம்போஸ்ட் பாடி வித் சிவியர் இன்ஜுரிஸ், அதாவது மல்டிபிள் சிவியர் இன்ஜுரிஸ் வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து 2 மேஜர் வூண்ட்ஸ், ஒன்று வந்து நெத்தியில, இன்னொன்று வந்து பின்னந்தலையில. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த மேக்செட் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஆயுதத்தை வச்சு நெத்திலையும் அடிச்சிருக்காங்க, பின்னாடியும் அடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதை தவிர இந்த கேஸை பத்தின ஃபுல் டீட்டெயில் வரணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் கண்டிப்பா வாயை திறப்பாங்க இதுக்கு மேல்பட்டு. அதை தவிர இன்னொரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்த இடத்துக்கே இந்த அக்யூஸ்ட் எல்லாரையும் கூட்டு போய் எந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது தான் we will come to know. அதை தவிர்த்து இந்த ராஜ் குஷ்வாஹா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து சோனம் ரகுவன்ஷி, இவங்க எல்லாம் இந்த பிளானை எப்படி போட்டாங்க, எந்த மாதிரி போட்டாங்க, இல்லை இவங்களுக்குள்ள பழக்கம் எத்தனை நாள் இருக்கு, இல்லை இதுவே உண்மைதானா, இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற நிறைய டைமென்ஷன்ல போலீஸும் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்னென்ன மாதிரி செயல்முறைகள்லாம் கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.